ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிகா சிவகுமார். சாப்பாடு செஞ்சுட்டே உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலான்ட்டு வந்தேன். என்னன்னு பார்க்குறீங்களா? பருப்பு சாதம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கிடுவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா அப்பப்போ தேவைக்கு இது பண்ண முடியாதுல்ல, கொஞ்சோண்டு எடுத்து போட்டு வதக்கி விட்டுருவேன். எனக்கு நைட்டுக்கு எங்கள் வீட்டில் பருப்பு சாதம் நான் சூப்பராக இருக்கும். ஆமாங்க ஃப்ரெண்ட், எனக்கு கொஞ்சோண்டு அத்திப்பழம் கிடச்சிச்சு, அதுக்கு ஜூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சோண்டு கிடச்சிச்சு, அது விடியாலைக்கு ஜூஸ் போடுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நான் மருதாணி வைக்க போகிறேன். நான் ஒன்றும் கம்பெனியில் பொறிக்கல, ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஜெனிகா மருதாணி வெயி, இல்லாட்டி நாங்கள்லாம் வைக்கிறோம், நீங்களும் வெய்யுங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு கெட்டகத்தை பாரு, அரைச்சி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இதை எப்போ நான் அரைக்கிறது? வேலை உங்களுக்கு வேலை சொல்லாமல் இருந்தேன். பருப்பு சாதத்துக்கு முட்டை, விடியாலைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இப்போயே பயிரை ஊற போட்டுருவேன். வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சேன் 5:20 வேன் வந்துடுதுங்க. என்னன்னே பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. 5:30 உள்ளே கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சிரமந்தேன். இன்னைக்கெல்லாம் 6 மணிக்கு போன காலம் போய் இப்போ 5:20 உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. அதனால நைட்டே எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் அவசரத்தில் சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கார சார் காலையில் நீ வச்ச சாப்பாட்டில் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றாரு. எப்படி இருக்கும் எனக்கு? அதே நான் சொன்னேன், மற்றவெல்லாம் பார்த்துக்கிறேன், இந்த சாப்பாடு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆமாம் பின்னே, நான் ஏதோ அவசரத்துக்கு வச்சுட்டு போகிறோம்னா அவர் பழமையை பாருங்கள் எப்படி பழமை பேசுகிறாரு. கொஞ்சமாவது டேஸ்ட்